நீதித்துறை சுயாதீனமாக செயல்படும் நிலை உருவாகிவிட்டது. சந்திரசேகர். கொழும்பில் நேற்றிரவு நடந்த ரகசிய கலந்துரையாடல். நாட்டில் அடுத்து என்ன நடக்கும் என்று அச்சம். கடலில் மிதக்கும் 17 கொள்கலன்கள். கடற்தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். பலாலி விமான நிலைய அபிவிருத்தி பணிகளை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் ஆய்வு. வசந்த கரண்டாகொட மற்றும் மகன் ஜோஷித ராஜபக்ஷ விவகாரம். 25 சாட்சிகளுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவன் லக்சனின் 19வது நினைவேந்தல். நீர்கொழும்பு கடற்பரப்பில் விபத்தில் சிக்கிய கடற்தொழில் படகு. மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள். ஷானி ரவி மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருகின்றார் ஊதிய கம்மன்பில. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் வீதி மீண்டும் மூடல். இளம்புகரின் எம்பி கொடுத்துள்ள வாக்குறுதி. மஹிந்த ராஜபக்ஷ தனது தம்பியின் சட்டத்தரணிக்கு நீதித்துறையில் வழங்கிய உயர் பதவி. மகர சிறைக்குள் அமைதி என்பை மேலதிக படையினர் விரைவு. மணி விசாரணையை புறந்தள்ளும் இலங்கை அரசாங்கம். அம்பலமாகும் பல உண்மைகள். கொழும்பு 7 உள்ள டிரான் அலசின் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் கம்மன்பில விமல் வீரவன்ச, தயாஸ்ரீ ஜாய்சேகர மற்றும் மேலும் 4 அல்லது 5 பேர் இருந்துள்ளனர். சிலர் வெளிச்சத்தில் தங்களதின் முகம் தெரியாமல் இருக்க இருள் சூழ்ந்த பகுதியில் தங்களின் காரை நிறுத்தி இறங்கிச் சென்றுள்ளனர். அதனால் அவர்களை சரியாக அடையாளம் காண முடியாமல் இருந்துள்ளது. இவர்கள் எதற்காக இச்சந்திப்பை நடாத்தினார்கள் என்று இன்னும் தெரியவரவில்லை. டிரான் அலஸ் என்பவர் எதற்கும் தயாரான பிரதான தரகர். அரசில் அல்லது எதிர்க்கட்சியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழும் ஒரு நபர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்ததும் இவை அனைத்தும் தலைகீழாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக டிரான் அலஸ் என்பவர் நாட்டிற்கு பல மில்லியன் டாலர்களை நட்டப்படுத்திய ஒரு பாரிய மோசடிக்காரர். பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கோஸ்கோட சுஜி, கரந்தனிய சுத்தா போன்றவர்களுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தவர். டிரான் அலஸின் பத்திரிகை அலுவலகத்தில் மாலை 6:43 மணிக்கு இச்சந்திப்பு நடந்துள்ளது. 17 பேர் வரை அங்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. டிரான் அலஸ் ஒரு நேரத்தில் ஜனாதிபதி அனுரவுடன் இருக்கின்றார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாமலுடன் இருக்கின்றார். இது அரசியலை விட ஒரு மோசடி. ஏனெனில் அவருக்கு தேவை இவர்கள் அனைவரையும் அருகில் வைத்துக் கொண்டு தனது காரியங்களை சாதிப்பதுதான். கொழும்பு துறைமுகத்திலிருந்து மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் ஒரு வர்த்தக கப்பலில் இருந்து 17 காலி கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்து மிதந்து கொண்டிருப்பதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் தற்போது நிலவும் கடல் நீரோட்டங்கள் காரணமாக பெருவளை முதல் புத்தளம் வரையிலான நீர்கொழும்பு வழியான கடல் பகுதிகளில் இந்த காலி கொள்கலன்கள் நிலத்தை நோக்கி மிதந்து வர அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதிகளில் இயங்கும் மற்றும் பயணிக்கும் அனைத்து பல நாள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகளும் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும். மிதந்து கொண்டிருக்கும் இந்த கொள்கலன்களை கண்டால் உடனடியாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் வானொலி செய்தி மையத்திற்கோ அல்லது அருகில் உள்ள மீன்பிடி துறைமுக அதிகாரிகளுக்கோ தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அபிவிருத்தி பணிகளை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் பார்வையிட்டு பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக துறைசார் அதிகாரிகளுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வடமாகாணத்தின் விமான போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதன்போது பயணிகள் புறப்பாடு மற்றும் வருகை பகுதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள், புதிய கட்டட வசதிகள், பாதுகாப்பு மற்றும் சேவை வசதிகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடமிருந்து விரிவான விளக்கங்களை பெற்றுக் கொண்டார். அதேவேளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை நிறைவு செய்வதன் அவசியத்தையும், எதிர்காலத்தில் அதிகளவிலான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை கையாளக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் உயர்தரத்தில் அமைக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்தி வடக்கு மக்களுக்கும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் சிறந்த விமான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய அரசாங்கத்தின்
முன்னுரிமை அபிவிருத்தி திட்டங்களின் ஒரு பகுதியாக விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை, முதலீட்டு வாய்ப்புகள், வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேலும் வலுப்பெறுவதுடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகளுக்கான சேவைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகுட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முறையான கல்வி தகுதிகளின்றி ஜோஷித ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்தல் மற்றும் அவருக்கு பிரிட்டிஷ் அரசு ராணுவ கல்லூரியில் பயிற்சி அளித்தல் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி ஜோஷித ராஜபக்சவுக்கு பயனளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வசந்தகுமார் ஜெயதேவ கருணாகுட முதல் பிரதிவாதியாகவும் ஜோஷித கனிஷ்க ராஜபக்ச இரண்டாவது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இவ்வழக்கிற்காக 25 சாட்சிகளின் பெயர்களையும் 47 ஆதார ஆவணங்கள் பட்டியலையும் லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவன் நிலக்சனின் 19வது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகவியலாளர் நிலக்சனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த இந்த நிகழ்வில் சகாதேவன் நிலக்சனின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து நிலக்சனை நினைவு கூர்ந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக கற்கை மாணவனும் சாரளம் சஞ்சிகையின் ஆசிரியரும் யாழ் மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவன் நிலக்சன் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார். தனது வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் அதிகாலை 5 மணியளவில் ஆயுததாரிகள் நிலக்சனை வீட்டிற்கு வெளியே அழைத்து அவரது பெற்றோர் முன்னிலையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு அருகே கடற்பகுதியில் பல கடற்தொழில் படகுகள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அங்கிருந்த கடற்தொழிலாளர்களை மீட்க இலங்கை கடற்படையும் விமானப்படையும் இணைந்து கூட்டு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய கடற்தொழிலாளர்களை தேடுவதற்கு விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு கடற்தொழில் படகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் கடற்தொழிலுக்கு சென்ற ஒரு சிறு படகு விபத்தில் சிக்கியது முதலில் தெரிய வந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த சம்பவத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற மேலும் 3 கடற்தொழில் படகுகள் காணாமல் போனமை தெரிய வந்துள்ளது. தற்போது விபத்தில் சிக்கிய படகுகளில் ஒன்றில் இருந்து ஒரு கடற்தொழிலாளரின் சடலம் நீர்கொழும்பு கரைக்கு கரையொதுங்கியுள்ளது. அதே சமயம் அதே படகில் பயணித்த மேலும் 2 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காணாமல் போன கடற்தொழிலாளர்களையும் படகுகளையும் தேடுவதற்காக கடற்படைக்கு சொந்தமான கப்பலும் சிறப்பு நீர்மூழ்கி குழுவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவுகளுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சானி அபேசேகர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு எதிராக புதிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிவித்துறை உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இன்று ஊடக சந்திப்பில் பேசிய கமன்பில மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்த பிறகும் தாக்குதல்களை தடுக்க தவறியதற்காக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் குற்றவியல் ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும் என கண்டறியப்பட்டால் ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன மீதும் இதே போன்ற அல்லது இன்னும் வலுவான குற்றச்சாட்டுகளை சுமத்தலாம் என்று தெரிவித்தார். சக்ரன் ஹாசிம் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் குறித்து 2 அதிகாரிகளுக்கு முன்பே தெரிந்திருந்தது என்றும் தாக்குதல்களுக்கு முன்பே உளவுத்துறை மற்றும் விசாரணைகளை கையாள்வதில் பல தோல்விகள் இருந்தன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்க மாற்றத்துக்கு பிறகு ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோரின் நடத்தை குறித்து முந்தைய விசாரணை நிறுத்தப்பட்டு விட்டதாக கம்மன்பில மேலும் குற்றம் சாட்டினார். அத்துடன் அந்த விசாரணையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேலும் விசாரணை நடத்தப்படும் வரை ஷானி அபேசேகரவை அவரது குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் பதவியிலிருந்தும் ரவி செனவிரத்னவை அவரது பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது.
அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சிராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான ஞானசார தேரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக வீரசூரிய நீதிமன்றில் விடயங்களை முன்வைக்கையில், இவ்வழக்கின் சாட்சியமாக பெயரிடப்பட்டுள்ள இருவட்டு ஒன்றை முறைப்பாட்டாளர்கள் இதுவரை தமக்கு வழங்கவில்லை. அத்துடன் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி இதனை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும், அதற்கமைய சட்டமா அதிபருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்கு தேதியொன்றை வழங்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றை கேட்டுக் கொண்டார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி இவ்வழக்குடன் தொடர்புடைய இருவற்றை அடுத்த வழக்கு திகதிக்கு முன்னதாக பிரதிவாதிகள் தரப்புக்கு நிச்சயமாக வழங்கி வைக்குமாறு அரசு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கினை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்லும் நிரந்தர வீதி மூடப்பட்டுள்ள நிலையில் நிரந்தரமாக வீதி திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆலய பகுதி விடுவிக்கப்பட்ட போதும் மக்கள் செல்லும் வீதி தற்காலிக பாதையூடாக செல்லும் வகையில் திறக்கப்பட்டது. அத்துடன் நிரந்தர பாதை மூடப்பட்டே இருந்தது. எனினும் சில நாட்களுக்கு முன்னர் அப்பகுதி மக்கள் தங்கள் காணியை சுற்றி வேலியை அமைத்த காரணத்தினால் அந்த வழியை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து ஆலய நிர்வாகத்தினர் இராணுவத்திடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடமும் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இராணுவத்தினரிடம் கலந்துரையாடியதை அடுத்து நிரந்தர பாதை தற்காலிகமாக திறக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆலயத்துக்கு வருபவர்கள் அடையாள அட்டை இலக்கம் பதியப்பட்டதன் பின்னர் அந்த வீதியை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் திருவிழா முடிந்த நிலையில் நிரந்தர பாதை மூடப்பட்டுள்ளது. இதேவேளை பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் வீதியை 1 மாதத்துக்குள் நிரந்தரமாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் மக்கள் கோரிக்கை முன்வைத்தமைக்கு அமைவாக திருவிழாவுக்காக தற்காலிகமாக அந்த பாதை திறந்து வைக்கப்பட்டது. குறித்த பாதையானது நிரந்தரமாக திறந்து வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 1 மாதத்துக்குள் அந்த பாதை நிரந்தரமாக திறக்கப்படும். மேலும் 2 மாதத்துக்குள் குறித்த வீதிக்கு கிழக்கு பக்கமாக உள்ள பெருமளவான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உயர்நீதிமன்றத்தில் சில வெற்றிடங்கள் ஏற்பட்டது. குறித்த வெற்றிடங்களுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு வேண்டப்பட்டவர்களை நியமித்துள்ளதாக வெளிநாட்டிலிருந்து இயங்கும் புலனாய்வு வழிவொலி செய்தித்தளம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் தெரிவிக்கப்பட்ட மேலதிக தகவல்களாக அரசு நீதித்துறையில் அதிகாரத்தை பிரயோகிப்பதாகவும் அல்லது தலையிடுவதாக எதிர்க்கட்சிகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. ஆனால் அரசு நீதித்துறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு தலையீட்டையும் செய்யவில்லை என்பது தெளிவான காரணியாகும். ஆனால் இந்த எதிர்க்கட்சியினர் ஆட்சியில் இருந்தபோது நீதிபதிகளை நியமிப்பதற்கு அல்லது வழக்கு தீர்ப்புகளுக்கு எவ்வாறு அழுத்தங்களை பிரயோகித்தது, தலையீடுகளை செய்தது என்பது இன்று சாட்சிகளுடன் தெரிய வந்துள்ளது. அந்த காலத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகளுக்கு வெற்றிடங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ பியந்த ஜெயவர்தன என்பவரை நீதிபதியாக நியமித்தார். உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட பியந்த ஜெயவர்தன என்பவர் நீதித்துறை படிநிலைகளான நீதிவான், மாவட்ட நீதிபதி, மேல் நீதிமன்ற நீதிபதி, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியில் இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்த ஒருவர் அல்ல. இந்த பியந்த ஜெயவர்தன என்பவர் நீதித்துறை சேவைக்கு வெளியே இருந்து ஒரு சட்டத்தரணி ஆவார். அத்துடன் இவர் ஃபெசல் ராஜபக்ஷவின் சட்டத்தரணி ஆவார். தனது சகோதரரின் சட்டத்தரணியை நாட்டின் உயர் நீதித்துறை பீடமான உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் வழங்கியது அரசியல் தலையீடு இல்லையா? அதில் ராஜபக்ஷவினர் நீதித்துறையில் அரசியல் தலையீட்டை செய்யவில்லையா? இந்த சந்தர்ப்பங்களில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இதை காணவில்லையா? அவை சட்டத்தின் மேலாதிக்கத்துக்கோ அல்லது சட்டத்தின் சுயாதீனத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாத விடயங்களா? அவை குறித்து அக்காலத்தில் ஒன்றுமே பேசப்படவில்லை. அதோடு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த போதும் இதுபோன்ற ஒரு நியமனத்தை செய்தார். அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு பிரசன்ன ஜெயவர்தன என்பவரை நியமித்தார். எனவே பிரசன்ன ஜெயவர்தன, பியந்த ஜெயவர்தன ஆகிய இருவருமே அரசியல் தேவைகளுக்காக உயர் நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் அதற்கு எதிராக யாருமே பேசவில்லை, இவ்வாறு ஆர்ப்பாட்டங்களும் செய்யவில்லை என்றார். மகர சிறைக்குள் அமைதியின்மை ஏற்பட்டதாக தகவல் வந்தமையை அடுத்து அப்பகுதியில் மேலதிக படையினர் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர்.
சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. சிறையை சுற்றியுள்ள பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியை பேணுவதற்கும் எந்தவொரு பதற்றம் அதிகரிக்காமல் தடுப்பதற்கும் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை நிறுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி குறித்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இலங்கை அரசாங்கம் தயாராகவில்லை என பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், அகழப்பட்ட 80 தொகுதிகளை தமிழர்களால் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் இங்குள்ள நீதித்துறைக்கு அச்சப்பட்டு யாரும் முன் வருவதில்லை. அதனால் சர்வதேச தரப்பில் நிபுணத்துவம் பெற்ற விசாரணைக்கு இந்த விவகாரத்தை கையளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.